ஆபக்குக் 2:2-3 என்ன சொல்லுகிறது என்றால், What is written in Habakkuk chapter 2 verse 2 and 3? அப்பொழுது கர்த்தர் பிரயுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாக வரை. And the Lord answered me, write the vision, make it plain on tablets, so he may run who reads it. அதை தீர்க்கமாக வரைந்து, Make it plain on tablets. ஏன் அப்படின்னா அது குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. Why is it written like that? Because the vision awaits its appointed time. இந்தியாவிலே நிலநடுக்க 9.1 என்பதை வெளிப்படுத்தின தேவனுக்கு தெரியும். இந்திய தேசத்திலே இது எந்த ஆண்டிலே, எந்த மாதத்திலே, எந்த நாளிலே, எந்த மணி நேரத்திலே, எந்த வினாடியிலே வரும் என்பதை பரலோகம் முன்குறித்திருக்கிறது. God who revealed this prophecy about the earthquake which will take place in India, that is nearly 9.1 Richter magnitude, the God in heaven who revealed to me about this prophecies, who knows when will it be fulfilled, the time, the date, the second and the minutes. இது குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. For still the vision awaits its appointed time. இது முடிவிலே அந்த நாளிலே விளங்கும். It will hasten to the end. இது பொய் சொல்லாது. It will not lie. இது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. If it seems slow, wait for it. இது தாமதித்தால் இதற்கு நம்ம காத்திருக்கணும் அப்படிலாம் சொல்லப்பட வேண்டாம். It's not that we have to wait for it to be fulfilled. இந்த காரியம் தடுக்கப்படுவதற்காகவும் குறைக்கப்படுவதற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. We should not wait for the fulfillment of such prophecies, but we have to pray to stop these things to be happened and to reduce the destruction of such prophecies. மத்தேயு 24வது அதிகாரம் Matthew chapter 24 21-22 இப்படியாய் சொல்லுகிறது. Verses 21 and 22 says, ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும், for then there will be great tribulation such as not been from the beginning of the world until now, இனிமேலும் சம்பவியாததுமான, no and never will be, மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாகி இருக்கும். there will be great tribulations. இப்படிப்பட்ட காரியங்கள் இதுவரைக்கும் நாம் பார்க்காத இப்படிப்பட்ட ஒரு கொடிய காரியம் நிலநடுக்கத்தினால, பூமி அதிர்ச்சினால நம்முடைய தேசத்திலே வரப்போகிறது. இது உலகத்திலே ஆங்காங்கு ஏற்கனவே பதிவில் கொடுக்கப்பட்டது போல above 7 ரெக்டர்ல உலகத்தில் பல இடங்களில் இந்த பூமி அதிர்ச்சிகள் வரும். And we will have to face such great tribulations due to this earthquake, which will take place in India, that is above 9.1 Richter magnitude, and in many places in the world, as we have recorded the prophecies and posted, it has been fulfilled. Nearly 7.1 Richter magnitude has taken place. இந்த நிலநடுக்கத்துடைய அளவு குறைக்கப்படுவதற்காகவும், and to reduce the Richter or magnitude of this earthquake, இந்த செகண்ட்ஸ் குறைக்கப்படுவதற்காகவும், and to reduce this seconds, you have to. மத்தேயு 24-22 என்ன சொல்லுகிறது என்றால், what Matthew 24 verse 22 says, அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால், and if those days had not been cut short, அந்த பூமி அதிர்ச்சியுடைய அளவு குறைக்கப்படுவதற்கும், and to reduce or cut short the earthquake, அந்த வினாடி குறைக்கப்படுவதற்கும், and the timing of that earthquake, அப்படி நாம் ஜெபிக்க வேண்டியது we இருக்கிறது. have to pray. இது யார் ஜெபிக்க வேண்டும்? Who have to pray? தேவனுடைய பிள்ளைகள், the elected people of God, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், the elected people. இவர்கள் நிமித்தமாக, and due to these people, இந்த அழிவானது, these destructions, இந்த வினாடியானது, the time of this earthquake, இத நிமித்த வரக்கூடிய கண்ணீரும் ஒப்பாரியுமானது, and the lamentations and the tears that will be shed due to this earthquake, மரண ஓலங்கள், the lamentations of மரணங்கள், death, the death, பொருளாதார வீழ்ச்சிகள், the economic crisis, இது எல்லாவற்றையும் குறைக்க, to cut short all this and reduce all this, நம்முடைய தேசத்திற்காக, for our nations, தேவன் இதை ஜெபிப்பதற்காகத்தான் to pray, ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. God has revealed this to me. இது குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. Still the vision is
kept for the appointed time. நம்ம நினைப்ப இப்ப சொல்லி நாளைக்கு நிறைவேற போகுதுன்னு. We may think that it is prophesied today, so it will fulfill tomorrow. இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனத்தை இயேசு தன்னுடைய 3.5 ஆண்டு ஊழியத்தில் அவர் அப்படிப்பட்ட தீர்க்க தரிசன உரைக்கல இன்னைக்கு சொல்லி நாளைக்கு நிறைவேறுவது. God did not, that is Jesus Christ during his 3.5 years ministry, he did not prophesy on one date and it did not fulfill on the next day. இயேசு கிறிஸ்து மத்தேயு 24லயும் மார்க் 13லயும் லூக்கா 21லயும் அநேக தீர்க்க தரிசனங்கள் உரைத்து இருக்கிறாங்க. Jesus Christ prophesied many prophecies, Mark 13, Matthew 24 and Luke 21. இதெல்லாம் இன்னைக்கு உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது, அவ்வப்போது நடந்தது. And before it also already it started fulfilling, and nowadays also it is being fulfilled in the world.